சமநீதி சமூக நீதி என்று ஓட்டு கேட்கும் திமுகவினர் ஆட்சியில் 2 பேர் மட்டுமே பட்டியலின அமைச்சர்கள் என்றும், மத்திய பாஜக அரசில் 11 பட்டியலின அமைச்சர்கள், 28 பிற்படுத்தப்பட்ட அமைச்சர்கள் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முக்கியமானது, நாம எதிரி நாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டு அவர்களை அவர்களிடத்தில் வச்சிருக்கிறோம். ஐயா, நீங்க புரிஞ்சுக்கணும், லோக்சபா தேர்தல். லோக்சபா தேர்தல் என்பது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஆட்சி அங்க இருக்கணுங்க. பொருளாதாரம் பாதுகாப்பு, இதுதான் ஒரு அரசனுடைய முக்கியமான கடமை. இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பேசிட்டு இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கின்றோம். சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இல்லாம பாதுகாப்பு உறுதி பண்ணியிருக்கிறோம். ஆனா இங்க என்ன பண்றாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? இதே ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையானார். அந்த கொலையாளிகள் விடுதலையான பிறகு போய் கட்டி அணைத்து அவர்களோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. இதான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர் எங்கே? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே. ஐயா, இன்னைக்கு எல்லாம் வருவாங்க திமுக காரங்க, சமநீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுவார்கள். தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, சமநீதி சமூக நீதிமா. நம்முடைய அமைச்சரவையில மத்திய அரசுலீங்க 11 அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். 11 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள். 12 அமைச்சர்கள் பெண்கள். 12 அமைச்சர்கள் பெண்கள். 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கின்றார். 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். நல்லா யோசிச்சு பாரு. 11 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 12 அமைச்சர்கள் தாய்மார்கள் பெண்கள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். இன்னைக்கு என்னங்க, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, ஓபிஎஸ் குழு எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றோம். எதுக்கு ஐயா? சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். சமூக நீதிக்காக. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பாருங்க, 35 அமைச்சர்கள் இருக்கிறார். பட்டியலின சகோதர சகோதரர்கள் எத்தனை பேருங்க? 2 பேர். பெண் அமைச்சர்கள் எத்தனை பேருங்க? 2 பேர். அதாவது சகோதர சகோதரர், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வெறும் வாய் பேச்சல்லங்க, செயலை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 11 பட்டியலினத்திலிருந்து அமைச்சர்கள், உயர் பதவி. ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியை பழங்குடியினத்திலிருந்து கொண்டு வந்து அளவு பார்த்து காட்டிருக்கின்றோம். அதுவும் நம்முடைய ஆட்சி நடந்திருக்கு. இது எல்லாம் நாம் நம்முடைய மக்களுக்காக, இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக உண்மையான சமநீதி சமூக நீதியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.